ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு ஜாப்பனீஸ் மிஸ்ட்ரி சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக வெளியான எக்ஸிட் 8. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம கதாநாயகன் அங்கே ஒரு மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அந்த ட்ரெயின் ஆல்ரெடி பயங்கர க்ரௌடடாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை திடீர்னு கதறி அழுக ஆரம்பிக்குது. இப்போ எல்லாரும் ஃபோனை பார்த்த மணியமாக இருக்கிறாங்க. யாரும் எதுவும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு யாரும் எதுக்கும் முன் வரல. சரி, நீங்கள் ஹெல்ப் பண்ணத்தான் முன்னாடி வரல, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அந்த கூட்டத்தில் நின்றுட்டு இருக்க ஒரு ஆள், ஏமா இந்த குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ நீ இந்த ஸ்டேஷனில் வரல, இந்த ட்ரெயினில் வரலன்னு யார் அழுது? இப்போ பாரு, எவனாவது நிம்மதி அந்த ட்ரெயினில் வர முடியுதா? கத்தி ஊரை கூட்டுது. முதல்ல அடைக்க வைமா குழந்தைய, இல்லைன்னா இறங்குமா அப்படிங்கிற அளவுக்கு கத்துறான். கதாநாயகனுக்கு ஏண்டா அந்த குழந்தை பாவம் அழுகுன்னு அந்த அம்மாவுக்கு என்னடா தெரியும் அப்படின்னு போய் ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஆனாலும் ஐயோ, எவனுமே ஹெல்ப் பண்ணாமல் அவன் வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன், நம்ம போய் தேவையில்லாமல் ஹெல்ப் பண்ணி இதெல்லாம் தேவையா? அந்த ஆள் கையை வாங்கி விட்டான்னா இது தேவையில்ல, சண்டையாகி போயிடும், அடி வேற வாங்கணும், தேவையில்லை அப்படின்னு இவரும் வாயம் போட்டு கம்முனே நிற்கிறாப்புல. இப்போ நேர அப்படி அந்த ட்ரெயின் இவருடைய ஸ்டேஷன் வருது, இறங்குறாப்புல. இறங்கி அப்படி ஸ்டார் கேஸில் ஏறி மேலே போகணும். அந்நேரத்தில் இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஒரு கால். அது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல தான் நான் கால் பண்ணேன். நான் இப்போ கர்ப்பமாக இருக்கேன், என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க ஹீரோ கிட்ட. இவருக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்ணுறதுன்னு கேட்டா அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறது, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே இவருக்கு அந்த ஒரு செகண்டில் புரியவே கிடையாது. நம்மளால் மேலே ஏறி போகிறாப்புல. போகிற தருணத்தில் அந்த ஸ்டார் கேஸ் ஏறி மேலே ஒரு காரிடார் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகுது. அங்கே நேரம் அப்படி நடந்து போகணும். அப்படி உள்ளே போகிறாப்புல. போனால் சிக்னல் இல்லைன்னு சொல்லி கால் கட் ஆகுது. ஆனால் இந்த காரிடாருக்குள்ளே போனார்ல நம்மால், இந்த காரிடாருக்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் கிறிஸ்டோஃபர் நோலனுடைய ஃபேனாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது கதாநாயகனுக்கு அந்த நொடிப்பொழுது வரைக்கும் தெரியாது. ஏன்னா உள்ளே போயிட்டு அவ்வளவு லேஸில் யாரும் வெளியே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு காரிடார் அது. அதுக்கு மேலே இங்கே எதையும் நான் சொல்லவும் முடியாது. இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகன் வெளியே வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய மொத்த சம்பவமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படமே தி எக்ஸிட் 8 அப்படின்னு சொல்லி 2023 ஒரு வீடியோ கேம் ஒன்று வெளியாச்சு. பயங்கர பிரசித்தி பெற்ற ஒரு கேமாக இருந்திருக்கும் போல. அது அந்த கேமு எப்படி இருக்கும், அதனுடைய விஷயங்கள் எப்படி இருக்கும் உள்ள அப்படிங்கிறத வச்சு அதை அப்படியே தான் படமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு இந்த டீம். அந்த கேமையே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன நாட்டு, பட் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஐடியா அது. அதை வச்சு அப்படியே இவங்க படமாக, அந்த ஐடியாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல. அப்படிங்கிறனாலேயே கேமை எந்த அளவுக்கு பைத்தியமாக ஒரு குரூப் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சப்வே சர்ஃபான்னா இவருங்க நம்ம ஊரில் அந்த மாதிரி எந்த அளவுக்கு பைத்தியமாக ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த படத்துக்கும் நிச்சயமாக அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பும் வரவேற்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. செம்ம சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் அது. ஆக்சுவலி இந்த படத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் மிகப்பெரிய இன்டெலெக்சுவல்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியங்கள் கிடையாது. ஆனால் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் க்ளோஸாக நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னாலே, ஓ இவ்வளவு தானா, அப்போ இப்போ ஹீரோ இப்படி தப்பிக்க போகிறாப்புல அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஈஸியாக புரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு கதைக்களம், அந்த மாதிரி ஒரு திரைக்கதை அமைப்பு இந்த படத்துக்கு. ஆனால் இந்த படம் ஆரம்பித்து ஒரு 20-25 நிமிஷம், இந்த படமே ஒரு 1.5 மணி நேரம் தான் ஓடக்கூடிய சின்ன படம். ட்ரையாங்கிள் பார்த்துருப்பீங்க, டைம் கிரைம்ஸ் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே விமர்சனம் பண்ண டைம் லூப் படங்கள். அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்க, ட்ரையாங்கிளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ரசிகர்களுக்கு அடுத்த பிரியாணி விருந்து தான் இந்த எக்ஸிட் 8. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு டைம் லூப் படம். ஏன்னா அந்த காரிடார்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு டைம் லூப்பில் ஓடுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை அது ஒரு மாதிரி ஒரு மேஸுங்க. அதுக்கு வேற விதமாக ஒரு விஷயத்தையும் திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப் பண்ண ஒரு கேம் இருக்கு இல்லையா. எந்த இடத்துல போனால் நம்ம அடி வாங்கிடுவோம், திருப்பி கேம் ஓவர் ஆகி முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா. அதே ஃபார்மேட்டில் தான் ஸ்க்ரீன் பிளேயும் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஒரிஜினல் கேமும் அப்படி தான். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வச்சு இவங்க பண்ணியிருக்காங்க. இதில் நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஷனில் இறங்கி அந்த ஸ்டார் கேஸில் ஏறும்போது அந்த கூட்டம் வாங்கிட்டு ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து நடக்கிறதெல்லாம் இருக்கட்டும். மற்றபடி மொத்த ஸ்க்ரீனுக்குள்ளேயும் 4 கதாபாத்திரங்கள் தான். இந்த 4 கதாபாத்திரங்களை வச்சு எந்த அளவுக்கு சுவாரஸ்யப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு படுத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி படம் ஆரம்பித்து ஒரு 25 நிமிஷத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி கிளைமேக்ஸுக்கு 25 நிமிஷத்துக்கு முன்னாடி திருப்பி ரிப்பீட் ஆகும் வேற ஒரு பர்செப்ஷனில். மிரட்டி விட்டாங்க. அதெல்லாம் அடேங்க பாட்டே, எப்படி அதெல்லாம் யோசிக்கிறீங்க, எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்தை கொடுத்த ஒரு படம் அது. அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் இருக்குது. ஆனால் எப்படி ஒரு கேமுடைய ரூல் தெரியாமல் நீங்கள் ப்ராப்பராக அடுத்த லெவலுக்கு போக முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, தோத்து வெளியே வரோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த படம் எங்கே புரியணுமோ அந்த விஷயம் புரியலன்னு வச்சுக்கோங்க, தூங்கிடுவீங்க. இதையும் நான் முதல்ல சொல்லிட்டேன். ஏன்னா ஒரே ஒரு இப்படி போதும், ஒரு டானா படியில் போதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு எல்பெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ளே மாறி சுற்றி நடக்கிறதான் படம். என்னங்க இவங்க இருக்க 1.5 மணி நேரம் நடந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுத்துரும். உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணல, இல்லை புரியலைன்னா. இதையும் நான் இங்கே முதல்ல சொல்லிடுறேன். இந்த படத்தில் அந்த நடிச்சிருந்த 4 கதாபாத்திரங்கள் தான் எல்லாரும் என்ன தேவையோ அதை கணக்கிச்சதமாக சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய மியூசிக்கை நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். அந்த லெவல் 8ன்னு சொல்லி ஒரு காரிடார் ஒன்று வரும். இந்த பக்கம் தான் நீங்கள் போகணும் அந்த 8வது லெவலுக்கு போகிறதுக்குன்னு.
அந்த காரிடாரில் ஹீரோ திரும்பும் போதெல்லாம் ஒரு மியூசிக் ஒன்று கொடுப்பாங்க. முதல் ஒரு தடவை 2 தடவை நமக்கு அது தெரியாது. இந்த படத்தை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் போகும்போது அந்த மியூசிக் கேட்டாலே நமக்கு ஒரு மாதிரி ஹாண்டிங்காக இருக்கும். நைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது பேய் படம்லாம் கிடையாது, மிஸ்ட்ரி சைக்காலஜிக்கல் த்ரில்லர் தான். இது ஹாரர் த்ரில்லர் கிடையாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த மியூசிக் அந்த மாதிரி ஒரு ஃபீலை நமக்குள்ள இம்பாக்டை விட்டுருக்கும். அப்படி ஒரு ஃபீலை கொடுத்துருப்பாங்க. செம்மையான ஒரு மியூசிக் இந்த படத்துக்கு. அதே மாதிரி படத்துடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், படத்துடைய சவுண்ட் டிசைன் டீமுடைய ஒர்க் ஆகட்டும்னு சொல்லி அவங்களே ஒரு அட்டகாசமான ஒர்க்கை கொடுத்துருப்பாங்க. ஒன்றுமே இல்லை, இந்த படம் ஆரம்பிச்சு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு குழந்தை ஒரு ட்ரெயினுக்குள்ள அழுகுது, இப்போ ஹீரோ எதுவும் பண்ண முடியாமல் வந்து நிற்கிறாப்ல அப்படின்னு. அந்த சீக்வன்ஸை டெக்னிக்கலி சவுண்டாக எப்படி பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஹீரோ வந்து காதில் பாட்டுக்கிட்டு இருப்பாப்ல, அப்போ திரும்பி பார்ப்பாப்ல, எல்லாரும் நின்றுட்டு இருப்பாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு வழக்கமான ஒரு ட்ரெயின் ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரியும். திடீர்னு ஒரு தருணத்தில் கால் வந்துருச்சுங்கிறத காதில் இருந்து அந்த ஏர்பீஸை வெளியே எடுப்பார். அப்படி எடுத்தா அடுத்த செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடில் நடந்துட்டு இருக்க அந்த சண்டை அவருக்கு தெரியும். திருப்பி காதில் போடுவார், பாட்டு மட்டும் தான் கேட்கும். இதை இந்த சீன் மட்டும் கிடையாது, இதனுடைய அடுத்தடுத்த அந்த கதை நகர்விலேயே அடுத்தடுத்த காட்சிகளுக்கும் இது ரொம்ப சூப்பராக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நான் சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், என்ன யோசிச்சிருக்காங்க இல்லை, சவுண்ட் டிசைனிங்லேயே அந்த ஒரு சீனை நரேட் பண்ணுறதுக்கு என்ன ஒரு எஃபெக்டிவான ஒரு மெனக்கடல் இருக்குது பாருங்களேன் அப்படிங்கிற ஃபீல் ஒன்று கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை. இந்த படம் கேன்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அங்கே ஸ்க்ரீன் பண்ணப்பட்டப்ப கிட்டத்தட்ட 8 மினிட்ஸ் ஸ்டாண்டிங் ஓவேஷன் வாங்கின ஒரு படமா அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான், ஒரு ஒருத்துவாச்சு அப்படின்னு தான் டெஃபினட்டாக நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு பாருங்கள். இன்னொரு பக்கம் இந்த படம் வெளியாகி தேட்டர்ஸில் வெளியானதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6,72,000 பேர் முதல் 3 நாளுக்குள்ள பார்த்துருக்காங்க. இந்த வருஷத்தில் மிகப்பெரிய வசூல் வேட்டை, முதல் 3 நாள் கலெக்ஷனில் மிகப்பெரிய பிளாக் பாஸ்டராக வசூல் வேட்டை ஜப்பானில் பண்ண படம் இதுதானாமா. கிட்டத்தட்ட இப்போ 10 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஈவன் இந்த படம் இன்டர்நேஷனல் லெவலில் வெளியானப்போ கூட பயங்கர வரவேற்பா. அவங்கவுங்க நாட்டில் அவங்கவுங்க படங்கள் வெளியாகும் இல்லையா. இப்போ எப்படி நம்ம ஊரில் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் கூட கம்மியாக இங்கே கலெக்ட் ஆகிட்டு காந்தாரா வசூல் அள்ளிக்கிட்டுச்சு, அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இந்த படம் உலகம் முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு அந்த கேம்னால அந்த படம் அந்த அளவுக்கு பெருசாக செல்ஃப் எடுத்துகிட்டு போயிடுச்சு. பட் நிச்சயமாக நல்ல ஒரு வாட்ச் தான், வித்தியாசமான ஒரு படம் தான். எனக்கு ஒரு செகண்டில் திடீர்னு இது பேலண்ட்ரோமா இருக்குமோ, அப்படி தான் ஸ்க்ரீன் பிளே செட் அவுட் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அப்படி ஆரம்பித்து அப்படி முடியுது இந்த படம். அதை நான் சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். டைம் கிடைச்சதுன்னா சட்டு புட்டுன்னு பாருங்கள். இது எல்லாருக்குமான படம் கிடையாது, அதை நான் முதலே சொல்லிடுறேன். பட் நம்ம வேவ்லென்த் ரசிகர்கள் நிச்சயமாக வித்தியாசமான ஒரு அட்டெம்ப்ட் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே தீர வேண்டிய ஒரு படம். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். டைம் கிரைம்ஸ் ட்ரையாங்கிள் படம்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நிச்சயமாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. மைல்டாக தான் நடக்கும் சம்பவம், ஆனால் ஏன்னா இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களை யோசிக்க வச்சுருப்பாங்க ஒரு சில இடங்களில் இந்த படத்தில். அப்புறம் நான் பார்க்கணுங்கிறவங்க சட்டுப்புட்டுன்னு பாருங்கள். நம்ம சைட்லேருந்து நிச்சயமாக ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் இது. நம்ம சைடில் ஹைலி ரெக்கமெண்டட்னு தம்ப்நெயிலில் வச்சுட்டோம்னாவே அந்த படம் நீங்கள் கண்ணை முழுட்டு பார்க்கலான்னு அர்த்தம். அட்லீஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படத்துக்கு தான் அப்படி நான் வைப்பேன். ஒரு வாரத்தில் திடீர்னு 4 படங்கள் கூட வரலாம், எடுத்தவனே இந்த ஹைலி ரெக்கமெண்டட்னு வச்சிருவாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஹைலி ரெக்கமெண்டட் அப்படி இருந்ததுனா தான் நம்ம வைப்போம். ஒரு படம் இல்லைங்க ஒரு டீசெண்டான வாட்ச் அப்படின்னா நிச்சயமாக ஹைலி ரெக்கமெண்டட் நம்ம தமிழில் தெரியாது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், நான் தமிழில் எல்லாத்தையும் கடைசி ஒரு 10 வீடியோவை. அந்த படம் அந்த அளவுக்கு ஒருத்தனா தான் நம்ம வைப்போம், இல்லைன்னா வைக்க மாட்டோம். ஸோ ஹைலி ரெக்கமெண்டட்னு உள்ளே இருந்ததுன்னா இம்மீடியட்டாக அந்த படத்தை கண்ணை மூட்டு போய் பாருங்கள். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.